அந்த படத்துல நம்ம கிடைச்ச அந்த ஒரு தெய்வீக அனுபவ உணர்வு இந்த படத்துல சுத்தமா கிடைக்கவே இல்லை. காந்தாரா 1 படத்துல கிளைமாக்ஸ்ல அந்த பஞ்சூர்லி தெய்வம் மயக்கி கிடக்கிற நாயனம் இல்லையா, அதுல இருந்து படம் பார்க்குற நம்மளே அவளை கூஸ் பம்பிங் ஆகி நம்ம உடம்புல கை காலில் இருக்கிற முடியெல்லாம் அருள் வந்து அப்படியே சாமியாட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு கூஸ் பம்பிங் ஃபீலிங் இந்த படத்துல சுத்தமா இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் காந்தாரா 1 படத்துல வந்து அந்த பஞ்சூர்லி தெய்வ உருவம் சவுண்ட் இருக்கும்போது நமக்கே தேட்டர்ல அப்படியே ஒரு மாறு இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த பஞ்சூர்லி தெய்வம் வரவே வராது. நான் இந்த சிங்கிள் மேன் ஆர்மியா நிமிஷத்துக்கு நிமிஷம் வாவுன்னு கத்துறேன்னு கங்குவா படத்துல ஒரு சூர்யா மாதிரியே கத்திக்கிட்டே இருக்காரு. அதுதான் இரிட்டேட்டிங்கா இருந்தது. காந்தாரா 1 அவ்வளவு கேஷுவலா இருந்தது. கிளைமாக்ஸ் காட்சிகள் நம்புற மாதிரியே இருந்தது. ஆனா இந்த காந்தாரா 2ல குவான்டிட்டிங்கிற பட்ஜெட் கூடனால என்னன்னு தெரியல, குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. காந்தாரா 1 படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 16 கோடி ரூபாய். ஆனா அந்த படத்தோட கலெக்ஷன் 450 கோடி ரூபாய். ஆனா இந்த காந்தாரா 2 படத்தோட பட்ஜெட் 125 கோடி ரூபாய். அந்த 14 கோடி ரூபாய் பட்ஜெட் கொடுத்த அந்த ஒரு டிவைட் ஃபீலிங் இந்த ஹைட் பட்ஜெட் படத்துல ரொம்ப மிஸ் ஆகுது. காரணம் இந்த படம் காந்தாரா 1 படத்தை விட ரொம்ப ஆர்டிபிஷியலா செயற்கை. அது மட்டும் இல்லாம காந்தாரா 1 படத்துல அந்த ஒன்லைன் காமெடி வசனங்கள் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா அந்த காந்தாரா 2 படத்துல காமெடிங்கிற பேர்ல கடிச்சு கோதறி வச்சாங்க. காந்தாரா 1 இப்ப பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. ஆனா அந்த காந்தாரா 2 படத்தை நீங்க 2 தடவைக்கு மேல பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் அந்த அளவுக்கு தான் ஒர்த்தா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாயகன் நண்பர்கள் கூட சிப்பாய் விஷயத்துல பாங்குரா நாட்டுக்கு போற சீன்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரீ இன்டர்வல் சீன் வரையும் படம் அப்படியே தரையில பாய வச்சு தலையில பெட்ஷீட் போட்டு படுத்துருது. நாயகன் நண்பர்கள் எல்லாருமே பாங்குரா நாட்டு மார்க்கெட்டு, துறைமுகம், ஜெயில் தேர்ல பண்ற அலப்பறைகள்லாம் பார்க்கும்போது காந்தாரா பட சீன்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்ல கல்கி படத்துல பிரபாஸ் வர ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமான்னு டவுட் வந்து திரும்பி பார்த்தா பின்னாலே எல்லாரும் குவார்டர் விட்டு உறங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரீ இன்டர்வல் சீன்ல புலி வந்து உரிமைதான் எல்லாரும் எழுப்பி விடுது. படத்துல தேவையில்லாத சீன்கள் நிறைய இருக்கு. இடையில புலி வருது, அது இவங்களை காக்கிற தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா அது நாயகனையும் ஃப்ரெண்ட்ஸையும் வசமா தேவாங்க கூட்டத்துக்கிட்டையும் இவங்களுடைய இன்னொரு எதிரிகள் குரூப் கிட்டையும் வசமா கோர்த்து விட்டு அடிவாங்க விட்டு போயிடுது. அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் போய் குடவுல இருந்திருக்கலாம். என்னதான் படத்துல கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பரா இருந்தாலும் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆகும். அதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா போன வருஷம் மலையாளத்துல டொவினோ தாமஸ் நடிச்ச ஏஆர் படம். அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஒர்க், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒர்க் சூப்பரா இருக்கும். ஆனா அதையும் மீறி அந்த படத்துல ஒருபடி மேல தூக்கி நின்றது என்ன, பாட்டு வரும். அந்த ஒரு பாட்டு தான் நல்ல ஸ்ட்ராங்கா பிரசன்ட் ஆகி ஆடியன்ஸ் மனசுல அப்படியே ஈஸியா கனெக்ட் ஆச்சு அந்த படம். ஆனா அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் அந்த படம் கொடுக்கவே இல்லை ஆடியன்ஸுக்கு. ஆனா ஒருவேளை காந்தாரா 1 படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கு.